வணக்கம் 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 நண்பர்களே. தமிமுன் அன்சாரி எடப்பாடி பழனிசாமி சந்திப்புங்க. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்கமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி சந்தித்தார். இந்த சந்திப்பு நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சந்திப்புக்கு முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் மற்றும் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து வெற்றி பெற திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிமுன் அன்சாரி தலைமையிலான மனிதநேய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி அமைக்க அதிமுக ஆர்வம் காட்டி வந்து கொண்டிருக்கிறது. தமிமுன் அன்சாரி வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுவிக்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு சில மாதங்கள் இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது தொடங்கி வந்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த கட்சி இணையம், எந்த கட்சி வெல்ல போகிறது என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எடப்பாடி மற்றும் அரசியல் சார்ந்த உண்மை தகவல்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.